அடுத்து புத்தானத்தை சார்ந்த தரீகாவனுடைய மிகப்பெரிய ஷெய்காக இருந்த மௌலானா மர்ஹூம் ஷேக் KS லியாக்கத் அலி ஹசரத் அவர்களை பற்றி மௌலானா அல் ஹாஃபிஸ் முகமது பசீம் தாவூதி ஹசரத் அவர்கள் நிறைவுரை வழங்குவார்கள். ஹசரத் அவர்களுடைய மாணவர்கள் புத்தானத்திலிருந்து கிட்டத்தட்ட 50 பேர்களுக்கு மேலாக ஹசரத்துடைய முரீதீன்கள் எல்லாம் அங்கிருந்து வாகனம் எடுத்து நம்முடைய அழைப்பு ஏற்று இங்கே அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையால் நம்மை விட்டும் காலம் சென்று இறைவனிடத்தில் சேர்ந்துவிட்ட, தீனுக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணித்து கொண்ட நல்லோர்கள், வலிமார்கள், இறை நேசர்கள், உஸ்தாத்மார்கள், உலமா பெருமக்களை பற்றிய ஒரு நிறைவரங்க கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை தந்ததே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியமாகும். ஏனென்றால் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள், ஆனால் அவர்கள் இறந்து போனவர்களைப் போலவே இருக்கிறார்கள். உலகத்திலே எத்தனையோ பேர்கள் இறந்து போய்விட்டார்கள், ஆனால் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று முஃபீத் தாலிபீனில் ஒரு பழமொழி உண்டு. கசசுல் அவ்வலீன மவாயுதுல் ஆஹிரீன் என்று சொல்லப்படும். நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் படிப்பது நமக்கு ஒரு பாடமும் படிப்பினையும் இருக்கிறது என்று. அந்த அடிப்படையில் ஹலீஃபத்து ஷாதிலியா தரீகாவுடைய மிகப்பெரிய ஹலீஃபாவாக திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் அல்ல, தமிழ் முஸ்லீம்கள் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான, இன்றைய காலத்தில் ஒரு இறைநேசராக மறைந்து வாழ்ந்த ஒரு மாமேதை தான் எனக்கு ஒரு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. புத்தானத்தம் லியாக்கத் அலி ஹசரத் அவர்கள் பெருந்தகை. திருக்குரானிலே இந்த ஆயத்தை அவர்களை பற்றிய பேசும்போது இந்த ஆயத்து தான் ஞாபகம் வருகிறது. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் சில மனிதர்களை பாராட்டி பேசுகிறான். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர் உலகத்தில் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த வியாபாரம் அவர்களை அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் எந்த காலத்திலும் தடுப்பதில்லை, அவருடைய கொடுக்கல் வாங்கலும் தடுப்பதில்லை என்று அல்லாஹ் சில பேரை பாராட்டி சொல்கிறான். இந்த பாராட்டுக்கு முழுக்க தகுதியானவர்களாக ஹஸரத் பெருந்தகவர்கள் இருந்தார்கள். எனக்கு கிடைத்த இந்த தகவல்கள் இல்லை பல செய்திகள் அவருடைய அருமை மகனார் முகமது ஃபாசி ஹஸரத் அவர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். சில செய்திகள் என்னுடைய தாப்பனார் அவர்கள் சொன்ன செய்தி இந்த சபையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 1957 ஹஸரத் அவர்கள் புத்தானத்தில் பிறந்தவர்கள். 3 வருஷங்கள் அவர்கள் தொடர்ந்து புத்தானத்திலேயே மார்க்க கல்வி பயின்று 4 சும்ரா வரைக்கும் புத்தானத்திலே ஓதினார்கள். கடைசி 3 சும்ரா லால்பேட்டை மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரியிலே ஹஸரத் அமானி ஹஸரத் அவர்களுடைய தலைமையின் கீழ் அமானி ஹஸரத் அவர்களுக்கு ஹாதிமியாக பணியாளராக இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி என் தாப்பனார் சொன்னார்கள். என் தாப்பனாருக்கு எங்களுடைய ஊர் நம்புதாலை கிராமம், அந்த ஊருக்கு 1967 ஹஸரத் அவர்கள் இமாமாக வந்தார்கள். 1 வருஷம் 2 வருஷம் தான் அங்கே பணி செய்தார்கள். இன்னைக்கு என் வயசுக்கு மேலே உள்ள எங்கள் ஊர் வாசிகள்கிட்ட புத்தானத்தால் யாக்கத்தில் ஹஸரத்னா நம்புதால மக்கள் அத்தனை பேத்துக்கும் தெரியும். 2 வருஷத்தில் மக்கள் மல்லதில் இடம்பெறும் அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய சேவையாற்றினார்கள். என் தாப்பனார் சொன்னாங்க, நான் அப்போ மன்பவுத் தரஜாத் அந்த மதரசாவுடைய செயலாளராக இருந்தேன். எங்கள் காசிம் ஹஸரத், கல்லந்திரி காசிம் ஹஸரத்னு சொல்லுவாங்க, ஒத்த கடையில் மாஃபி உலூலும் அரபி கல்லூரி நடத்தக்கூடியவர்கள். ஹஸரத் அவர்களுடைய அம்சபக்கா, உங்களுடைய அம்சபக்கா மதுரை காசிம் ஹஸரத் அவங்களுடைய அம்சபக்கா அவங்க
ஒரு கிளாஸ்மேட். அவங்கெல்லாம் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய மாநில பொருளாளராக இருந்தவர்கள். அவங்க தான் என்னை ஓத வச்சது, என்னை ஓத கூட்டிகிட்டு போனது. அவங்கள்ட்ட எங்கள் ஊருக்காரவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல அசர்த் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. லால்பேட்டையில் பட்டம் வாங்கிட்டு வந்த அந்த வருஷம் அசரத்தை இவங்க புத்தானத்துலன்னு அனுப்பியிருக்கிறாங்க. 2 வருஷம் அங்கே பணி செஞ்சாங்க. எங்கள் தாப்பனார் சொன்னாங்க, அங்கே ஓதும்போது மக்தப் மதரசாவை எங்கள் ஊரில் உயிர் கொடுத்தவங்க அவங்க தான். இளம் வயசு ஆலிமாக இருந்ததுனால நம்புதாலையில் இளைஞர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் பல பேர்கள் தொழுகையாளிகளாக இருப்பதற்கு புத்தானத்தல் யாகதில் அசர்த்து தான் காரணமாக இருந்தாங்க. அப்போ அவங்க மக்தப் நடத்தும் போது என்னை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிடுவாங்களாம். காலையில் ஃபஜர் தொழுதுட்டு எங்கள் ஊரில் ஆப்பம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஆப்பமும் டீயும் சாப்பிடுவாங்க. அப்போ எனக்கு ஆப்பம் ஊட்டி விட்டாங்கன்னு சொல்லி என் தாப்பனார் சொன்னாங்க. ஒருவேளை அல்லாஹ்வோட அந்த ஞானங்களை தந்ததற்கு இந்த மகான்களுடைய அந்த பரக்கத்துகள் தான் காரணம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். ஹஸரத் அவங்க ஒரு பெரிய இறைநேசராக இருந்தார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது. அவங்க எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், பல அமல்களை பல வருஷங்களாக தொடர்ந்து செய்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த மஜ்லிஸுடைய ஆரம்பத்தில் முஹிப்புத்தீன் ஹஸரத் ஒரு துவா, ஒரு கிராத் ஓதுனாங்க. இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து. அல்லாஹுதான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி யார் அதில் இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ அவர்கள் மரணிக்கும் போது வானவர்கள் அவர்களுக்கு வந்து சுப செய்தி சொல்வார்கள். பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம் என்று சொல்வார்கள் என்று. இந்த அற்புதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் இங்கு பேசப்படக்கூடிய அத்தனை உலமாக்களும் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் தான். தன்னுடைய கொள்கையிலே, கோட்பாட்டிலே, தான் எடுத்துக்கொண்ட பணியிலே இஸ்திகாமத்தாக நிலைத்து நின்றவர்கள். அதனால தான் அவங்கள பற்றி இங்கே பேசப்படுகிறது. ஹஸரத் அவங்க மகனார் சொன்னாங்க, தஹஜத் தொழுகையை 19 வயசுல அவங்க சனது வாங்கியிருக்கிறாங்க. அவங்க ஒரு நாளும் தஹஜத் தொழுகை விட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. தஹஜத் தொழுகை விட்டதில்லை. ஒரு நாளைக்கு தினமும் 5 ஜுசு குரான் ஓதுறத பழக்கமாக வச்சிருந்தாங்க. தினமும் 5 ஜுசு குரான் ஓதுவாங்க தினமும். அதே மாதிரி சாஹிபு தர்த்தீபாக இருந்திருக்கிறாங்க. இந்த ஆலிம்களுக்கு என்ன உள்பட ஆலிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இது. அவர்கள் சாஹிபு தர்த்தீபாக ஒரு வாழ்நாளில் ஒரு தொழுகையை கூட அவங்க கதா செஞ்சதில்லைன்னு சொல்லி அவங்க மகனார் சொன்னாங்க என்கிட்ட. ஒரு நாள் கூட ஒரு தொழுகையை கூட கதா செஞ்சதில்லைன்னு சொல்லி. ஒவ்வொரு வருஷமும் வலிமார்கள் இறை நேசர்கள் மீது அளவு கடந்த அன்பு. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தப்லீக் ஆலம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மக்பராக்கு வந்து திக்ர் மஜ்லிஸ் நடத்தி அவர்களுடைய ஜியாரத் செய்து விட்டு பழக்க செல்வதை ஆயுள் முழுவதும் பழக்கமாக வச்சிருந்தாங்க. அதே போல அவங்க தலாயிலுல் ஹைராத்துன்னு சொல்லி சலவாத்துகளுடைய தொகுப்பு இருக்கிறது. மிகப்பெரிய உன்னதமான ஒரு அமல் அது. அதை வாழ்நாள் முழுவதும் அவங்க ஓதிட்டு வந்தாங்க. வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளைக்கும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமைன்னு சொல்லி பிரித்து வச்சிருக்காது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை முழுசா முடிக்கக்கூடிய பழக்கம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி மாதிஹிர் ரசூல் சதகத்துல் ஆப்பா எழுதிய வித்ரியா, அதை ரொம்ப முஹப்பத்தோடு பிரியத்தோடு பெருமானாருடைய அந்த புகழ் மாலையை அவர்கள் ஓதி வந்தார்கள். தினசரி 11 யாசின் ஓதுவாங்களா. அவங்க பழக்கமாக வச்சிருந்தாங்களா. தனக்குத்தானே கடமையாகிற 11 யாசின் ஓதி இறை நேசர்கள் குத்துப்புமார்களில் மிக உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர்களுக்கு ஈசால் சவாப் செய்வதை அவர்கள் பழக்கமாக கொண்டிருந்தார்கள். இது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அஸ்ஹாபுல் பத்ரியின் 313 சஹாபாக்களுடைய அந்த முழு பேரையும் முழுசா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. எந்த துவா மஜ்லிஸ்லையும் மனப்பாடமா ஓதுவாங்க. அவங்க அசத்து மனப்பாடமா சஹாபுல் பத்ரியின் பேர்களை மனப்பாடமா ஓதுறத அவங்க பழக்கமா வச்சிருந்தாங்க. சுமார் ரமலான்ல ஒவ்வொரு ரமலான்லையும் புத்தானத்துல அதை அவங்க மஜ்லிஸ் நடத்துவாங்க. சஹாபுல் பத்ரியின்களுடைய பேர்களை வச்சு நடத்துறதா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய அமல்கள் தொடர்ந்து அவங்க கடைப்பிடிச்சாங்க. நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அவங்க நிறைய நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய அமலின் காரணமாக இறைவனோடு அவர்களுக்கு இருந்த அந்த பற்று பாசத்தின் காரணமாக கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தப்லீக் ஆலம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஷாவுல் அமீது ஆண்டவர் அவர்கள், ஷாவுல் அமீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பாதுஷா நாயம் அவர்கள், அதே போல முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போல ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி பல வலிமார்களோடு அவர்களுக்கு ஆன்மீகமான நெருக்கமும் தொடர்பும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. பிள்ளைங்கள்ட்ட நிறைய வாய் விட்டு பேசுவாங்களாம். வாழ்க்கையில் நடந்த சின்ன சம்பவத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். அவங்க 1967 எங்கள் ஊரில் நம்புதாலையில் பணி செய்த காலத்தில் எங்கள் தாப்பனார் சொன்னாங்க,
அவங்க வந்து நம்புதால வந்து பல்லாக் ஒலியுல்லா ரஹமத்துல்லா அலைஹி அவர்களால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு ஊர் அது. எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் ரபியுல் ஆஹிர் பிறை 11 ஊருக்கு போயிடுவாங்க அதனுடைய கந்தூரி விழாவுக்காக வேண்டி. அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கீழக்கரையில். இவங்க பணி செஞ்ச காலத்தில் பல்லாக் ஒலியுல்லா அவங்கள பற்றி தெரிஞ்சு அவங்கள பற்றி ஒரு நூல் எழுதணும், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி எங்கள் தாப்பனார் வந்து செயலாளர் அந்த தலைவர் 2 பேரையும் சொன்ன உடனே இவங்க 2 பேரும் கீழக்கரைக்கு ஹசரத்தை கூட்டிகிட்டு போய் 3 நாள் பல்லாக் ஒலியுல்லா குடும்பத்தார்களோடு தங்கி அவங்களுடைய முழு வரலாறை தெரிஞ்சு பார்ப்போற்றும் பல்லாக் ஒலியுல்லான்னு சொல்லி ஒரு புக்கு எழுதினாங்க. இன்னைக்கு இருக்குது அது, எங்கள் ஊரில் எல்லா வீட்லையும் இருக்கும் அந்த புக்கு, பார்ப்போற்றும் பல்லாக் ஒலியுல்லான்னு சொல்லி. அந்த புக்கை கொண்டு போய் எழுத்துலக மாமேதை எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் தொண்டியில் இருந்தார் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்களாம். படித்து பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, அவங்க நீ வந்து வாழ்வாங்கு பெருவாழ்வு வாழ்வீர் அப்படின்னு சொன்னாங்களே. அந்த புக்கை படிச்சுட்டு நீ பெருவாழ்வு வாழ்வீர் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை அதை அந்த நூலில் எழுதியிருக்கிறாங்க அவங்க. அதனால அல்லாஹ் தாலா அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வை கொடுத்தான், சிறப்பான வாழ்க்கை கொடுத்தான். ரமலான் பெற 17 முதல் நாள் கூத்தாநல்லூருக்கு ஒரு ஷாதிலியா தரீக்காவுடைய மஜ்லிஸ் நடத்த போகிறாங்க. அங்கே ரைட்டெல்லாம் மஜ்லிஸ் நடத்திட்டு காலையில் இரவுக்கு 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க, படுத்துக்கிறாங்க. காலையில் ஃபஜருக்கு போகிறாங்க, தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, ஃபஜருக்கு போகிறாங்க. ஃபஜர் தொழுதுட்டு வளமையாக ஓதுற அவுராதுகள் எல்லாம் ஓதி முடிச்சுட்டு 11 மணி போல் கொஞ்ச நேரம் படுத்துருக்காங்க. அவங்க லோஹருக்கு குளிக்கிற பழக்கமா, லோஹரு நேரம் வந்தோன்னா குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய ரூஹ் அவங்க கைப்பற்றிட்டாங்க. அவங்க மானார் சொன்னாங்க, பத்ரு சஹாபாக்களை என் தாப்பனார் அளவுக்கு அதிகமாக நேசிச்சாங்க. அதனால அல்லாஹ் தஆலா பத்ரு சஹாபாக்களுடைய அந்த நாளிலேயே என் தாப்பனார் ரூஹ் அல்லாஹ் கைப்பற்றிக்கிட்டான்னு சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோமோ அந்த வாழ்க்கையின் தடங்களை அல்லாஹ் நமக்கு திறந்து வைக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற மாதிரி நம்முடைய மரணத்தை நம்ம நிர்ணயிச்சுக்கிறணும். என்னுடைய மரணம் இந்த நிலையில்தான் எனக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டா அந்த மரணத்தை அல்லாஹ் நமக்கு தர்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு ஆசைப்பட்ட மரணம் கிடைச்சிச்சு. அதனால உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம திட்டமிடுற மாதிரி நம்முடைய மரணத்தையும் திட்டமிடணும். இந்த மகான்கள் இறைநேசர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய பாடங்களை எடுத்துக்கிறணும். இன்னைக்கு காலத்துல மொத்தமாக எல்லா உலமாக்கள்கிட்டையும் ஆன்மீக தொடர்புங்கிறது ரொம்ப குறைஞ்சு போய்கிட்டே இருக்குது. அன்றாட அவுராதுகள் திக்ருகள் நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்குது. அப்பப்ப தொழுகை ஃபஜருக்கு பின்னாடி 33 சுபான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், மக்ரிப் அசருக்கு பின்னாடி சுபான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், அதோட தான் நம்ம வாழ்க்கை கடந்துக்கிட்டு இருக்குது. அதனால நம்முடைய அமல்களை இந்த வாழ்க்கை வரலாறு மகான்களுடைய வாழ்க்கை வரலாறை வச்சு நம்முடைய அமல்களை கூட்டிக் கொள்ளணும், ஆன்மீக தொடர் அதிகமாகிக் கொள்ளணும் என்று இந்த நல்ல நேரத்தில் ஹஸரத் அவர்களின் வழியாக இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த உலமா பெருமக்களுக்கும் ஜமாத் உலமாவுக்கும் இந்த செய்திகளை எனக்கு தந்து உதவிய ஹஸரத் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த ஜஸாக் அல்லாஹ் ஹைரன் கசீரா என்ற நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்குமுல்லாஹ். அடுத்து ஜாமியா அன்வாருல் உலூமிலே நீண்ட நெடிய காலம் பேராசிரியராக இருந்து எல்லா மக்களாலும் முஃப்தி ஹசரத் என்று அன்போடு அழைக்கப்படுகிற மௌலானா மர்ஹூம் முஃப்தி ஏஎம் லியாகத் அலி ரஷாதி காசிமி ஹசரத் கிப்லா அவர்களை பற்றி ஜாமியாவினுடைய பேராசிரியர் ஷேக் ஷஃபீதீன் ஹசரத் அவர்கள் நினைவுரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமான ஆசான்களே, உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனைகளை கொடுத்திருக்கின்றான். முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட்டு அந்த வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய அத்தனை நபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துவிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய ஆசான் ஹஸரத் மௌலானா லியாகத் அலி முஃப்தி லியாகத் அலி ஹஸரத் அவர்களை பற்றி சில குறிப்புகளை உங்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்கின்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான், வகானா அபூஹுமா சாலிஹா வ அம்மல் ஜிதாரு ஃபகான லி குலாமைனி யதீமைன் என்ற தொடரில் வகான அபூஹுமா சாலிஹா, அந்த சோத்துக்கு கீழே உண்டான அந்த கசானா
அந்த 2 எத்தீமான பிள்ளைகளுக்கு உண்டானது. அந்த அமானத்தை அல்லாஹ் பாதுகாத்து ஹஜ்ரத் மூசா, ஹிதர் இவங்க 2 பேரின் மூலமாக அந்த கட்டுமான பணிகளை செய்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், அந்த 2 பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சாலிஹீன்கள். வகான அபூஹுமா சாலிஹா. பெற்றோர்கள் சாலிகான பெற்றோர்களாக இருந்ததின் காரணமாகத்தான் அந்த பிள்ளைகளுடைய அமானத்துகள் பாதுகாக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் மௌலானா முஃப்தி லியாக்கத் அலி ஹஸரத் உஸ்தாதுனா, அவங்களுடைய பெற்றோர் அப்துல் ஹமீத் ஹாஜி சாப் அவர்கள், அவங்க சாலிகான நிலையில் தர்பியத் அடைவதற்கு காரணம் ஜாமியா அன்வாருல் உலூமுடைய ஃபவுண்டர் ஹஜ்ரத் மௌலானா அரபி அப்துஸ்ஸலாம் அவங்களுடைய தர்பியத்தில் பேகம்பள்ளியில் அங்கே தர்பியத்தானவங்க. அதிலிருந்து தஷ்கீலானவர்கள் தான் ஹஜ்ரத் முஃப்தி லியாக்கத் அலி ஹஸரத் அவர்கள். 9 வயதிலே தன்னுடைய இல்முடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் தாருல் உலூம் சபீல் ரஷாதை நோக்கி. அங்கு உருது ஃபார்சியலை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு முதல் ஜும்ரா, 2வது ஜும்ரா, பிறகு இடையிலே 5வது ஜும்ராவிற்கு ஜலாலாபாத் மர்ஹூம் காலம் சென்ற எங்களுடைய உஸ்தாத் சையதுனூர் ஹஸரத் அவர்கள் அங்கு ஓதிக்கொண்டிருந்ததின் காரணமாக அங்கு சென்றார்கள் இடையிலே. பிறகு மீண்டும் சபீல் ரஷாதிற்கு திரும்பி அங்கே அவர்கள் ஃபாரியானார்கள். அதன் பிறகு தாருல் உலூம் தேவபந்திலே தௌரத்துல் ஹதீஸுடைய கலையை கற்றார்கள். பிறகு இஃப்தாவுடைய அந்த பாடங்களையும் கற்றுவிட்டு முதல் முஃப்தியாக, திருச்சியுடைய முதல் முஃப்தியாக அவர்கள் இங்கு வந்தார்கள். 21வது வயசிலே திருச்சி ஜாமியா அன்வாருல் உலூமுடைய உஸ்தாதாக அவர்கள் பணியிலே சேர்ந்தார்கள். அவர்கள் சேர்ந்த நேரத்திலே அவர்களுக்குடைய ஹதியா மதரசாவின் மூலமாக கொடுக்கப்பட்டது 94 ரூபாய். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் எந்த அளவுக்கு இல்மிலே ஒரு லியாக்கத்துடையவர்கள் என்று சொன்னால், அவங்களுடைய பேரே ஒரு லியாக்கத் அலி தான். இல்மிலே இவ்வளோ பெரிய லியாக்கத், நல்ல மனன சக்தி, பெரிய குவத்த ஹாஃபிஸா. அவங்க 15 ஜுஸு ஹிஃப்ஸும் செஞ்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு குவத்த ஹாஃபிஸாக இருந்தாங்க. இன்னும் ஒரு 15 ஜுஸு அவங்களால் செய்ய முடியல பணிகளின் காரணமாக. மாணவர்களுடைய அவர்களுக்கு இல்மை கொடுக்கறதில் எவ்வளோ பெரிய திறமை என்று சொன்னால், எவ்வளோ பெரிய முகலக்கான அல்ஃபாஸுகளாக இருந்தாலும் முஞ்சீதையோ அல்லது அது போன்ற கிதாபுகளை பார்த்து அவங்க எதையும் அகராதிகளை பார்த்து சொல்ல மாட்டாங்க. இல்மில் அந்த அளவுக்கு லியாக்கத். சின்ன கிதாபாக இருந்தாலும் சரி, பெரிய பாடமாக இருந்தாலும், சின்ன கிதாபு நம்மெல்லாம் ஷாஃபியாக இருப்பதற்கு நம்ம அஷர குத்து போதி இருக்கிறோம். அதே மாதிரி குஃப்த குனாமா ஃபார்சி கிதாப், அந்த கித்தாப்பையும் பைதாபி ஷரீஃப் அதை ஓதி கொடுப்பதை போன்றுதான் முக்கியத்துவம் கொடுத்து ஓதி கொடுப்பார்கள். கதிர் சபக்கில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பாடத்தில் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவங்களுடைய பாடம் அவ்வளவு சுறுசுறுப்பான முறையிலே, பஷாசத்தான முறையிலே செல்லும். யாருடைய எந்த கவனங்களும் மாறாத அளவுக்கு. மாணவர்களுடைய தர்பியத்தில் ஒரு பார்வை போதும், அவங்களுடைய ஒரே ஒரு நசர் தான், அது ஜலாலியத்தான ஒரு பார்வை பார்த்தா போதும், அவன் ஃபாரியாகிறது வரைக்கும் அதை ஞாபகம் வச்சிருப்பான். அந்த அளவுக்கு ஹஸரத்துடைய ஒரு வக்காரியத். முஃப்தி சாப் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீஷாப் வந்துடும். அந்த அளவுக்கு மதரசாவில் அவங்க ஒரு ஜலாலியத்தான இருந்தான். ரொம்ப இல்மில் ரொம்ப மஹாரத், ரொம்ப திறமை. மதரசாவுடைய இஃப்தாவுடைய பொறுப்பு அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதிகமான காலங்கள். கிட்டத்தட்ட 48 வருடம் அவர்கள் அரபி வருடத்தின் பிரகாரம், கணக்கின் பிரகாரம் 48 ஆண்டுகள் அவர்கள் ஜாமியா அன்வாருல் உலூமிலே ஹித்மத் செய்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட கிதாபாக இருந்தாலும் சரி, ஹிதாயா போன்ற கிதாபுகள் அவர்கள் தான் ஓதி கொடுப்பார்கள். பைலாவி ஷரீஃபும் அவர்கள் தான் ஓதி கொடுப்பார்கள், முக்கம்மல் செய்து விடுவார்கள். நீண்ட நெடிய நாட்களுக்கு லீவ் விட்டதற்கு பிறகு வந்தாலும்
பாடத்தை கரெக்டாக எந்த இடத்துல முடிச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஞாபகம் சக்தி, மெமரி. நம்ம கிதாபை பார்த்து நம்ம தேடணும் எங்கே ஹசரத் படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு மெமரி பவர் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தான். இது இல்முல. அமல்ல அவங்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு ரசனை, மாமூலாத்துகள், அவங்களுடைய வழக்கமாக ஓதக்கூடிய அவுராதுகள், மாமூலாத்துகள் அதிகமாக கரெக்டாக செய்வாங்க. மாமூலாத்துகள் அவுராதுகளை விடுபட்டால் கூட மதரசாவுடைய தர்சுடைய நேரத்தில் கூட அந்த மாமூலாத்துகள் அது அவுராதுகளை ஓதுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாமூலாத்துகள்லேயே அதே போன்று தொழுகை இபாதத்துகள்லேயும் ரொம்ப பேணுதலாக பாபந்தியாக இருப்பாங்க. அதற்கவங்க ஜமாத்துடைய தப்லீக் ஜமாத்துடைய வேலையில் கிட்டத்தட்ட 16 சில்லாக்கள் அல்லாஹுடைய பாதையில் வெளியாகியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல 16 ரிசாலாக்கள், சின்ன சின்ன ரிசாலாக்கள் தர்ஜுமா செஞ்சுருக்கிறாங்க. அதில் முதல் தர்ஜுமா செஞ்ச கிதாபே செல்ஃபோனை பற்றி தான், அதனுடைய விபரீதங்கள், அதனுடைய கெடுதிகளை பற்றி தான். அந்த அளவுக்கு ஹசரத்துடைய இல்முடைய ஒரு பெரிய லியாகத், மிகப்பெரிய திறமை, மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தர்பியத் செய்யக்கூடிய ஒரு ஆசான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் தனக்கு உண்டான அறிமுகத்தை வைத்து மதரசாவிற்குண்டான பிரயோஜனங்களை அவர்கள் அளிப்பார்கள். மதரசாவுக்கு மட்டுமல்ல, மதரசாவுடைய மாணவர்களுக்கும் உண்டான பிரயோஜனங்கள் அளிப்பார்கள். நாமெல்லாம் தேவபந்திலே ஓதக்கூடிய காலங்களிலே எங்களையெல்லாம் கவனங்கள் வைத்து அதற்குண்டான எங்களுக்குண்டான செலவினங்கள் முதற்கொண்டு அவர்கள் அனுப்பி தந்தார்கள். இன்றும் நல்லா ஞாபகம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஹசரத்துடைய ஒரு பெருந்தன்மை, மாணவர்களிடத்திலே அந்த அளவுக்கு ஒரு அன்பு பாராட்டுவார்கள். தாருலும் தேவபந்திலே 1986 அவர்களுடைய சனதுகள் இங்கேருந்து ஒரு லெட்டர் கொடுத்து விட்டாங்க. அந்த தாஹிலா நம்பரை கொடுத்தோம்னு சொன்னாங்க, அந்த சனதை தயாரித்து கொடுப்பாங்க. அப்போ அந்த சனது கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் இதை கொடுத்த உடனே லியாகத் சாபா எவ்வளோ பெரிய திறமையானவர், 50க்கு 50 மார்க் பெற்றிருக்கிறாங்க. இவங்க எங்கே ஹித்மத் செய்கிறாங்க, இவங்கெல்லாம் தாருலூமில் வேலை செய்யக்கூடியவங்க, அந்த அளவுக்கு லியாக்கத்து உள்ளவங்க, அந்த அளவுக்கு ஒரு திறமை உள்ளவங்க அப்படின்னு அங்கே உள்ள அவங்களுடைய சனது கொடுக்கக்கூடிய அந்த பிரிவில் இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஹசரத் அவர்கள் பெரும் பெரும், அதிலே குறிப்பாக ரமலானுடைய காலங்களில் காலையில் ஒரு 12-12:30 மணிக்கு பள்ளியில் வந்தால் அதிகமாக குரான் ஓதுவாங்க. காலையில் கூட ஹசரத் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ரமலானில் ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஹத்தம் செய்வாங்க. அல்லாஹ், நம்மளாம் இதுக்கு முன்னாடி உண்டான தாலீம் கிதாபில் மற்றவங்க எங்கள் அக்காபியர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். மாஷால்லா, எங்களுடைய ஆசான்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைகள் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு மனசில் இவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம் அறிது, ஒரு இவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு குரானுடைய விஷயங்களையும் சரி, அமலுடைய விஷயங்களையும் சரி, மதரசாவுடைய ஹித்மத்துடைய விஷயங்களும் சரி, மாணவர்களுடைய தர்பியத்துடைய விஷயங்களும் சரி, இல்மு அமல், அதே போன்று ஜமாத்துல் உலமாவில் அவங்க பெரிய பங்களிப்பு செஞ்சுருக்கிறாங்க. 2 தடவை அவங்க செயலாளராக இருந்திருக்கிறாங்க. அந்த அப்போ உள்ள ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா, கரூர், பெரம்பலூர் போன்ற இந்த மாவட்டம்லாம் சேர்த்து தான் திருச்சி மாவட்டம் அப்போ இருந்தது. அப்போ 2 தடவை செயலாளராக இருந்திருக்காங்க, 1 தடவை தலைவராக இருந்திருக்கிறாங்க. இது போன்று பல ஹித்மத்துகள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய ஹித்மத்தை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அவங்களை போன்று அவங்களுடைய மாணவர்களும் சரி, அவங்களுடைய விஷயமா இன்று முதாக்கரா செய்யப்பட்ட இந்த விஷயங்களும் சரி, எங்களுக்கும் அது போன்ற அவங்களை போன்ற சிறந்த நிலையிலே அமல் செய்யறதுக்கு, நல்ல நிலையில உயர்ந்த நிலையை அடைவதற்கெல்லாம் பாக்கியமா எங்களுக்கும் தருவானாக. வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கமுல்லாஹ். அடுத்து ஜாமியா அன்வாருல் உலூமில் நீண்ட நெடிய காலம் பேராசிரியராக பணிபுரிந்த அல்லாமா சையீது நூர் ஹசரத் அவர்களை பற்றி அவருடைய மாணவர் மௌலானா அப்துல் மன்னான் அன்வாரி ஹசரத் அவர்கள் குறுகிய நேரத்தில் நிறைவுரை வழங்குவார்கள். 9:30 மணிக்கு தொழுகை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் எல்லாமே வருட கணக்கில் பேசினாலும் அவருடைய புகழ் மாலை முடியவே முடியாது. எவ்வளவு சீக்கிரம் சுருக்கமாக முடிக்க முடியுமோ, ஏனென்றால் மழை பெய்து கொண்டிருக்கிறது, மக்களும் போக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக முடித்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். الحمد
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. قال الله تعالى في محكمه التنزيل وكلام الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء قال النبي صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء أو كما قال عليه السلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மிக பெரும் அருளால் பாலக்கரை வட்டார ஜமாத் உலமா சபை மற்றும் நாலமனா மஸ்ஜித் நிர்வாகம் நிதி நடத்தும் சகைமிகு உலமா பெருமக்களினுடைய நினைவரங்கம் ஈசா அல் சவா மஜ்லிஸ் இனிதே அல்ஹம்துலில்லாஹ் பெரும் கிருபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் இங்கு பேசப்பட்ட உலமாக்கள், இனி பேசப்படக்கூடிய உலமாக்களை பற்றி எல்லாம் நீண்ட நேரங்கள் மிக விரிவாக அவர்களை பற்றியெல்லாம் நினைவு கூற வேண்டிய ஒரு நிகழ்வு என்று இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கைகளை மிக சுருக்கமாகவும் என்றால் நினைவுபடுத்த வேண்டும் என்ற விதத்தில் இங்கு நல்ல பல தகவல்களை எனக்கு முன்னால் பேசிய உலமா பெருமக்கள் உங்களுக்கு முன்னால் முன்வைத்துள்ளார்கள். அந்த வகையிலே அந்த வரிசையில் திருச்சி காஜாநகர் ஜாமியா அன்வாருலும் அரபிக் கல்லூரியிலே நீண்ட நெடிய காலங்களாக பேராசிரியாக பணிபுரிந்த எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை சையதனூர் ஹசரத் கிப்லா அவர்களை பற்றி ஒரு சில தகவல்களை கூற வேண்டும், அதுவும் மிக சுருக்கமாக கூற வேண்டும் என்று நான் படிக்கப்பட்டிருப்பதினால் எங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களும் எங்களுடைய உஸ்தாதுவார்கள். நாங்கள் எல்லாம் அவர்களிடம் முறையாக கல்விகளை பயின்று இருக்கோம். எப்படி அவர்களை நாம் நினைவு கூற வேண்டுமோ அதே தருணத்தில் இவர்களையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். என்றாலும் சூழ்நிலையை கருத்தில் கூறி நினைவுபடுத்தி இரண்டு தகவல்களை மட்டும் சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன். எனக்கு பின்னால் இந்த மஸ்ஜிதுடைய இமாம் பகலில் நிற்கிறார். சீக்கிரம் முடிங்க, 9:30 தராவிமாறு ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். முதல் விஷயம், ஹசரத் அவர்களிடம் பேணுதல் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. பேணுதல் ரொம்ப உங்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் அது ஹலால் ஹராமை பார்த்து, அது ஒருத்தரிடமிருந்து தண்ணீர் வாங்கி குடிப்பதாக இருந்தாலும் அதில் பேணுதலை கடைபிடிப்பார்கள். எனவே நாம் அவரிடமிருந்து எடுக்க வேண்டிய பாடங்கள் முதல் பேணுதலோடு நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, மிக சொல்ல போனால் இதுவரை ஒவ்வொரு உஸ்தாதுமார்களிடம் ஒவ்வொரு தனி பெரும் திறமைகளும் உண்டு. அதே ஹசரத் அவர்களிடம் இருந்த தனி சிறப்பு என்னவென்றால் நேரத்தில் பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்க. அவங்கள போல நேரத்தில் சரியாக இருந்தவர்களை இதுபோல் இனியும் காணுவது அரிது என்று தான் சொல்ல வேண்டும். சரியாக இருப்பாங்க. அந்த மதரசாவருக்கு ஒவ்வொரு பீரியடுக்கு பெல் அடிக்கிறவர் அவரு கூட கொஞ்ச நேரம் தாமதமாகலாம், இங்கிருந்து அவருக்கு சவுண்டு கொடுப்பாங்க கரெக்டாக. ஆக தன்னுடைய அதே போல நல்ல மழை, கடுமையான மழை பொழியும். எந்த அளவுக்குன்னா வாகனத்துல வர முடியாது, ரோடு போல தண்ணி. இன்னைக்கு பார்க்குற இன்னைக்கெல்லாம் செம்மண் காடாக காஜா மலை இருக்கிறது. அவர்கள் பிறந்ததும் அதே இடம், அவர்கள் அங்கே வாழ்ந்ததும் அதே இடம், அங்கு இப்பொழுது தபலா இருக்கிறதும் அதே இடம். அந்த இடத்துல மிகவும் செம்மண், அந்த காடு அந்த நேரமாக இருந்தாலும் 8:30க்கு மதரசா என்றால் முதல் பீரியடு துவக்கம் என்றால் சரியாக 8:30க்கு வந்து நிற்பாங்க. எப்படிப்பட்ட மழையானாலும் சரி. நாங்கள் படித்து கொண்டிருக்கிற பொழுதுதான் சுனாமி என்ற பேரலை தமிழகத்தையே ஒழுக்கியது, தாங்கள் எல்லாம் அறிவீர்கள். மக்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டு பெரும் கொண்ட மக்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிற அந்த புயல் நிலையில் கூட சரியாக எப்படிப்பட்ட நேரங்களிலும் மழையாக இருந்தாலும் இது நம்ம கிடைக்க வேண்டிய பெரிய பாடம். ஹசரத் அவர்கள் திருச்சி ஜங்ஷன் ஜாமியா மஸ்ஜிதில் 15 ஆண்டுகள் இமாமாக பணிபுரிந்தார்கள். கராத்து அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஹசரத் அவர்கள் ஓதினால் கராத் அவ்வளவு இனிமையாக. அதை பார்த்து பின்னால் தொழுதுகிட்டு இருந்த ஒருவர் வானொலியில் அவர் வானொலியில வேலை செய்கிறவர். ஹசரத் அவருடைய கராத்தை கேட்டு நீங்க தினந்தோறும் காலையில் 5:30 5:50 வரை வானொலியில் உங்களுடைய கராத்து ஒளிபரப்பப்பட வேண்டும் என்று திருச்சி வானொலியில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஹசரத் சையதுனூர் ஹசரத் அவர்களுடைய கராத் திருச்சி வானொலியிலே அது காலையில சுபு நேரத்திலே அது இடம்பெறுகிற அளவிற்கு கராத் மிக அருமையாக. இன்னொரு பெரும் விஷயம், நீங்க நிறைய தொழுகையாளிகள் எல்லாம் இருக்கிறீர்கள். அவர்களோட அவசியமாக அந்த ஹசரத் அவரிடம் நம்ம கிடைக்கிற பாட படிப்பினையில் ஹசரத் அவர்கள் தொழுகைக்காக வேண்டின்னு தொழுகை கொடுக்கிற முக்கியத்துவம், தனி ஆடை வச்சிருப்பாங்க, தனியான ஆடை தொழுகைக்கு மட்டும். தொழுகை முடிந்தோடனே வேற ஆடைக்கு மற்ற ஆடை போட்டுக்குவாங்க. இயல்பாக இருப்பதற்கென ஒரு ஆடையும் தொழுகைக்காக வேண்டி மாத்திரமே பிரத்யோகமாக தனி ஆடை போடுற ஜிப்பா தான், போடுற கைலி தான். தொழுகைக்காண்டி வருகிற பொழுது அந்த ஆடையை போடுவாங்க. தொழுது முடிச்சுட்டு அதை கிளட்டி வச்சுட்டு மற்ற ஜிப்பா மற்ற கேள்வி நிறுவாங்க. தொழுகை கொடுக்கிற முக்கியத்துவம். அதே போல் அவர்களுடைய வாழ்நாளில்
ஒரு ரக்காயத்தை கூட அவர்கள் மஸ்பூக்காக தொழுவதாக பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு பேணுதலாக இவ்வளவு நிறைய தகவல்கள் நாம் அவர்களை பற்றி எல்லாம் நினைவு கூற ஒரு நேரமாக இருந்தாலும் நேர காலத்தினுடைய சூழலை கருதி ஹஸரத் அவர்களிடமிருந்து கிடைக்கிற அந்த 3 விஷயம் பேணுதலும் நம்முடைய வாழ்விலும், அதே போல நேரத்தை அவர்கள் சரியாக குறித்த நேரத்தில் சரியாக வந்து அந்த அவருடைய பணிகளில் ஈடுபட்ட அந்த பஞ்சுவாலிட்டி, அந்த பெர்ஃபெக்ட்ங்கிற அந்த நிலையை நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தொழுகைக்கான உயர்வு முதல் சஃப்ல மட்டும்தான் தொழுகுவாங்க. 2வது சஃப்ல தொழுவதாக ஹஸரத்தை பார்க்கவே முடியாது. எந்த மஸ்ஜிதுக்கு போனாலும் எங்கள் ஹஸரத் அவர்களோடு உம்ரா செய்கிற ஒரு பெரும் வாக்கியம். ஹஸரத் அவர்கள் மீரான் ஹஸரத் அவர்கள் மூலமா திருச்சி மாவட்டத்திலிருந்து 100 ஆலிம்கள் உம்ராவுக்காண்டி போகிற பொழுது ஹஸரத்தும் கூட வந்திருந்தாங்க. அவங்க எப்படியாவது நான் முதல் சஃபில் தான் தொழுகணும், ஹரமில் வாழ்க்கையில் முதல் சஃப் வாழ்க்கையில நான் இன்னைக்கு நம்ம எல்லாம் யோசிக்கணும். முதல் தக்பீர் போன பிறகு வந்துடுறோம், 2 ரக்காயத்து முடிஞ்ச பிறகு தான் வந்து சஃபிலே தொழுகையில் வந்து இணைகிறோம். ஹஸரத் அவர்களுடைய இந்த வாழ்வில் நினைவு கூறி அது போன்ற முன்னோருடைய வாழ்வில் அவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்வை அல்லாஹ் சொல்லி பார்க்குவானாக. நேரத்துடைய பல தகவல்கள் சொல்வதாக இருந்தாலும் இங்கு சில தகவல்களை மட்டும் கூறி இருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல நிறைய அன்வாருல் உலூமிலே ஜாமியா அன்வாருல் உலூமில் பிரகாசம் என்றால் அது சையது நூர் ஹஸரத் அவர்கள், அதுபோல் நிறைய உஸ்தாது பெருமகளும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலம் நின்ற உலமாக்களும் அதோடைய உஸ்தாதுமார் அனைவருடைய வாழ்விலும் ஹயாத்து அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ். அடுத்து ஜாமியா அன்வாருல் உலூமில் நீண்ட நெடிய கால பேராசிரியராக பணிபுரிந்த மௌலானா மர்ஹூம் ராஜ் முகமது ஹஸரத் அவர்களை பற்றி அவர்களுடைய இறுதி நேரத்தில் அவர்களோடு இருந்த மௌலானா முகமது அய்யூப் அன்வாரி ஹஸரத் அவர்கள் நிறைவுரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி தஆலா வஸ்ஸலாத்து அலா நபிஹி ததவாலா. அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. وقال نبينا عليه الصلاة والسلام اذكروا محاسن موتاكم أو كما قال صلى الله عليه وسلم. அன்பான இந்த மஜ்லிஸினுடைய தலைவரும் எங்களுடைய ஆசானுமாகிய ஹஜ்ரத் கிப்லா அவர்களே மற்றும் ஏனைய உஸ்தாத்மார்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா எடுத்த இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி கிட்டத்தட்ட வேறு எந்த ஜமாத்துல் உலமாவும் இல்லை எந்த மாவட்டமும் செய்திருக்காது என்ற சிந்தனை உண்டாகிறது. மௌத்தா போனவங்க 50 வருஷம் ஆயிடுச்சு, 60 வருஷம் ஆயிடுச்சு, 70 வருஷம் ஆயிடுச்சு, அவர்களை பற்றி ஞாபகம் செய்கிறது அப்படிங்கிறது இருக்கிறதே ஒரு பெரிய வரலாற்று நிகழ்ச்சியாகும். அந்த அடிப்படையில் எனக்கு ஹதரத் மௌலானா ராஸ் முகமது சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை பற்றி பேசுவதற்கு பணிக்கப்பட்டுள்ளேன். ஹதரத் அவர்களுடைய சொந்த ஊர் கரிசல்பட்டியாகும். அங்கே தான் பிறந்தாங்க. ஹதரத்துடைய பிறப்பு இருக்கிறதே 7/4/1956. அதற்கு பிறகு 14 வயசில் நாசிரா குரான் ஓதுறதுக்காக வேண்டி புத்தானத்தம் போனாங்க 1970. பிறகு 1ஆம் ஜுமரா அதே புத்தானத்தெல்லாம் ஓதுனாங்க. அதற்கு பிறகு 2ஆம் ஜுமராலிருந்து தஹசீல் வரை லால்பேட்டை மன்பாவுல் அன்வாரில் அங்கே போய் ஓதி மன்பைங்கிற பட்டத்தை பெற்றாங்க. 1977 ஃபாரிக் ஆகிறாங்க. ஓதி முடிச்சுட்டாங்க. ஓதி முடித்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஆசை, ஹிப்ஸு செய்யணுங்கிற ஒரு பெரிய ஒரு ஆசை சிந்தனை இருந்துச்சு. அந்த அடிப்படையில் நம்முடைய ஜாமியா அன்வாருல் உலூம் அரபிக் கல்லூரிக்கு வருகை தர்றாங்க. முதல்ல லெட்டர் எழுதியிருந்தாங்க, நான் இந்த மாதிரி ஹிப்ஸு செய்ய ஆசைப்படுறேன், என்ன ஹிப்ஸுகளை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆலிமானது அவங்க காட்டிக்கொள்ளவும் இல்லை, தான் மௌல்விங்கிறது காட்டிக்கொள்ளலை. அப்துல்சலாம் ஹதரத்துக்கு லெட்டர் வந்துச்சு. ஹதரத் வர சொல்லி கடிதம் அனுப்புனாங்க. வந்த பிறகு தான் தெரிஞ்சு இவர் ஒரு ஆலிம்னு சொல்லி. ஹதரத்து கேட்டாங்களா, நீ ஆலிமட்டு ஏன் சொல்லலைன்னு கேட்டாங்களா, லெட்டரில் ஏன் எழுதலைன்னு சொல்லி. அப்போது ஹதரத் சொன்னாங்களா, நான் கேள்விப்பட்டு ஆலிமா இருந்தால் சேர்க்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டு, அதனால் நான் ஆலிமன் என்னை காட்டிக்கொள்ளலை அப்படின்னாங்க. ஹதரத் அதுக்கு பிறகு 1978 ஹிப்ஸில் வந்து அட்மிஷன் வாங்கினாங்க. மதரசா ஜாமியா அன்வாருல் உலூமில் சேர்ந்தாங்க. ஹிப்ஸு ஞாபகம் செஞ்சாங்க. ஹிப்ஸுடைய முழு குரானையும் 8 மாதத்தில் முடித்தாங்க. குரானை மொத்தம் 8 மாதத்தில் முடித்தாங்க. யார்கிட்ட ஓதனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். மௌத்தாக்களை பற்றியே மர்ஹூமானங்களை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்.
மதரசாவுடைய ஜாமியாவுடைய 50 ஆண்டு கால ஆசிரியராக ஹிப்ஸுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய ஹதரத் இஷ்குல்லா ஹதரத் அவங்க இடத்துல தான் ஹிப்ஸையும் செஞ்சாங்க. அதற்கு பிறகு 1979 ஹிப்ஸு தௌரும் பண்ணினாங்க. அந்த ஹிப்ஸு தௌர் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு உஸ்தாத், ஹிப்ஸுடைய அரபியுடைய ஒரு உஸ்தாத் இருந்தாங்க. அவங்க திடீர்னு சில தேவைக்காக வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஹிதாயத்து நஹு போன்ற பாடங்களை நடத்த வேண்டிய உஸ்தாது தேவைப்பட்டுச்சு. அவர்கள் ஹிப்ஸு தௌர் பண்ணிக்கிட்டக்கூடிய நிலையிலேயே ஹிதாயத்து நஹு பாடத்தை அப்துல்சலாம் ஹதரத் அவங்க இடத்துல போட்டாங்க. பாடங்களை சிறப்பாக நடத்தி காட்டாங்க. அடுத்ததாக ஹதரத்து ஹிப்ஸுடைய தௌர் முடிச்ச பிறகு அதுக்கு பிறகுதான் சஹாரன்பூர் போகிறாங்க. சஹாரன்பூர் போய் தௌரத்துல் ஹதீஸ் ஓதுறாங்க 1980. அதுக்கு பிறகு 1981 மீண்டும் வந்தாங்க. வந்தது பிறகு உஸ்தாத்மார்கள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதாக மதரசாக்கு ஜாமியா அன்வார் வரக்கூடிய நேரத்தில் அங்கே உஸ்தாதாக அவர்கள் பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். சஹாரன்பூரில் திரும்பி வந்த பிறகு அவர்கள் சஹாரன்பூருக்கு வந்த பிறகு வரக்கூடிய நேரத்தில் அணிந்த தலப்பாகை மௌத்து வரையும் அவங்களிடத்தில் அந்த தலப்பாகை உடனே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஜாமியாவில் 1981 வந்து சேர்ந்தாங்க உஸ்தாதாக. 2017 வரை அவர்கள் 37 வருடங்கள் உஸ்தாதாக இருந்தாங்க. ஹயாத் வரை அங்கேயே உஸ்தாதாக இருந்தாங்க. அதிரத்திட்ட தாவத்துடைய பணி, தாவத்துடைய மெஹனத், இதில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதிரத்து ஒரு வருஷம் ஜமாத்தில் போனாங்க. அதுக்கு பிறகு சவுதிக்கு 5 மாதம் ஜமாத்தில் போனாங்க. அதுக்கு பிறகு டான்சானியாவுக்கு 5 மாதம் ஜமாத்தில் போனாங்க. இதெல்லாம் நீண்ட கார்குசாரி. ஒரு தடவை ரஹமத்துல்லா ஹாஜியார் பெரம்பலூர் அவங்க ஹதரத் ஃபாரின் போகிறதுக்காக வேண்டி ஜமாத்துக்கு தஷ்கீல் பண்ணுறது, ஃபாரின் போகிறதுக்கான பேர் கொடுத்துருந்தாங்க. பேர் கொடுத்துறதுக்காக வேண்டி தஷ்கீலுக்காக வேண்டி ரஹமத்துல்லா ஹாஜியார் வீட்டுக்கு வந்தாங்க. பெரம்பலூர் ரஹமத்துல்லா ஹாஜியார் இப்போ கோவை கமால் ஹாஜியார் எங்கன்னு அனுப்பிச்சி வச்சாங்க. நீங்கள் முன் அட்வான்ஸாக பணம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஹதரத்து ராஜ்முத் ஹதரத் என்ன செஞ்சாங்க, வீட்டில் பிள்ளைகள் அவங்க 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு மகனார் இருக்கிறாங்க, ஒரு மகனும் ஆலிம் ஆயிட்டாரு. இப்போ பெண் பிள்ளைகள் சேர்த்து வச்சிருந்த சில்லற காசுகள், சில்லற நோட்டுகள், இதை எடுத்து கொண்டு போய் ரஹமத்துல்லா ஹாஜியார்ட்ட கொடுத்துட்டு இதை ஹாஜியார்ட்ட கொண்டு போய் கொடுங்கன்ட்டாங்க. ஹாஜியார் கொண்டு போய் கோவையில் கமால் ஹாஜியார்ட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே, ஏப்பா ஃபாரின் போகிறதுக்கு உனக்கு பணம் வாங்கிட்டு சொன்ன, நீ சில்லற காசாக வாங்கிட்டு வந்திருக்குன்னு கேட்டாங்க. அப்போ மௌலானா ஹசரத் சொன்னாங்க, எங்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான், இதை கொண்டு போய் கொடுங்க, எனக்கு பக்கா நீயத்து இருக்கு, நான் கண்டிப்பாக அல்லாவுடைய பாதையில் போவேன்னு சொல்லி அதுக்கு பிறகு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சான். அதுக்கு பிறகு வெளிநாடும் போயிட்டு வந்தாங்க. அவங்களிடத்துல ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், இபாதத்தில் பேணுதலாக இருப்பாங்க, பாடத்தில் சரியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் சஃபரில் அவங்க கூட பல நேரங்கள் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் பல தடவை போயிருக்கிறோம். யாராவது மசாயில் கேட்டால், எங்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருக்கிறாங்க, பல கிதாபுகள் அவங்கள்ட்ட ஓதி இருக்கிறோம். யாராவது மசாயில் வந்து கேட்டால் அதிரத்து உடனே மசாயிலுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இந்தாங்க அவர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேளுங்க. யார் உஸ்தாது கூட போனாலும் அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க. தான் மசாயில் சொல்ல மாட்டாங்க. தனியாக யாராவது தனியாக இருக்கிறப்ப கேட்டால் மசாயில் சொல்லுவாங்க. யாராவது கூட ஆள் இருந்தால் தான் மசாயிலுக்கு உண்டான கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, அடுத்தவங்கள சாட்டி விடுவாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் அவர்களிடத்துல நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் அவங்களிடத்துல நல்ல குணங்கள், ஆலிம்களை ஊக்கப்படுத்துறது, ஆலிம்களை ஆர்வப்படுத்துறது, இது போன்ற சிந்தனைகள் இருந்துச்சு. சொல்லுவாங்க, மொலிசா கடன் வாங்கு, இன்னல்லாஹ் மா தாயின், அல்லாஹ் கடனாளியுடன் இருக்கிறான் என்பதா சொல்லுவாங்க. ஆனா கடன் வாங்குறதுக்கு ஷர்த்து சொல்லுவாங்க, நீங்கள் கடன் வாங்கினால் வாங்கக்கூடிய நேரத்தில் திருப்பி தருவீங்கிற நியத்தோடு வாங்கினால் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். திருப்பி தரமாட்டோங்கிற நியத்துல கிடைச்சு கேட்டீங்க, வாங்கினீங்க, உங்களுக்கு அதை மீண்டும் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாயிரும் என்பதாக சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய சிஃபத்துகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. நேரத்தை கருதி நான் முடிக்கிறேன். கடைசி நேரம் கிட்டத்தட்ட 16/12/2017 வருடம் வெளியூர் சஃபருக்கு சென்ற நேரத்தில் திடீரென்று அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. அந்த மரணத்தில் நானும் கூட இருந்தேன். அந்த நேரத்தில் பயணங்கள் தூரமான பயணம். ஆனால் ஜனாசா கிடைக்குமா இல்லையா, 2 நாள் ஆகுமா 3 நாள் ஆகுமான்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் ஹதரத்துடைய பெரிய கராமத் என்னவென்று சொன்னால், சுபஹில் 5 மணிக்கு மௌத்தாகிறாங்க, ஜனாசா 10 மணிக்கு கிடைச்சிருச்சு. அங்கே ஊரெல்லாம் அறிவிப்பு செய்யப்பட்டிருச்சு, எல்லா இடத்துலையும் மகரீபுக்கு பிறகு ஜனாசா தொழுகை நடக்கும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் அரசாங்கம் விடுமுறை இருக்கிறது.
ஞாயிற்றுக்கிழமை அடுத்து இருக்கிறது, திங்கட்கிழமை வேண்டாம் நடக்கும், அப்படியே அவசரப்பட்டு வாங்குறதா இருந்தால் இன்னைக்குள்ள கேட்கலாம் அப்படி என்பதாக முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல மகரீபுக்கு தான் ஜனாசா தொழுகை நடைபெறும் என்பதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் காலையில பார்த்தா எல்லா போஸ்ட்மார்டம், அதாவது எல்லாம் இது பண்ணி கஃன் எல்லாம் கொடுத்து என்ன செஞ்சாங்க, எல்லாரும் உடனுக்குடனே கொடுக்கக்கூடிய முறை அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய வெளியூர்காரங்க, மற்றவங்க, ஊருக்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஊர்ல ஜனாசா இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சது ஹதரத்துக்கு தான் கிடைச்சிருக்கும், தவிர வேறு யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டுச்சு. ஜனாசாவுடைய அணிவகுத்து போகக்கூடிய நிலைகளை பார்த்தா அங்க இருக்கிறவங்க பேசுனாங்க, ஒரு அரசருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அது போன்று கார் அணிவகுப்புகளோடு என்ன செய்யப்பட்டுச்சு, பல நூற்றுக்கணக்கான கார்கள் அணிவகுப்போட அவர்களுடைய ஜனாசா கொண்டு செல்லப்பட்டுச்சு. பல அரபிகள் அவர்களுடைய ஜனாசாவை சுமந்தவர்களாக இருந்தார்கள். இதே நிலையில தொழுகை வைக்கப்பட்டுச்சு. பிறகு அந்த இடத்துல அவர்களுக்கு அடக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் தாலா இது போன்ற நல்ல சீதேவிகள் இவர்களை ஞாபகப்படுத்துவது எதற்கு என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி நடந்தார்களோ அது போன்ற வாழ்க்கைகள் நம்மிடத்துல உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா எந்த நபர்கள் ஆலிம்கள் மர்ஹூமின்களை பற்றி பேசப்பட்டுச்சோ அவர்களுடைய என்ன சிஃபாத்துகள் அழகிய நல்ல குணங்கள் இருக்கிறதோ அது போன்ற சிஃபத்துகளை நாமும் எடுத்து நல்ல குணங்களை எடுத்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஹிர் தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ். அடுத்து எல்லோராலும் ஹாரி சாப் என்று அன்போடு அழைக்கப்படுகிற ஜாமியாவுடைய முதல்வராகவும் பணியாற்றிய மௌலானா மர்ஹூம் அல்லாமா உபைதுல்லா ஹசரத் அவர்கள் பற்றி ஜாமியாவுடைய மூத்த பேராசிரியர் ஜலாலுத்தீன் ஹசரத் அவர்கள் நிறைவுரை வழங்குவார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم ورتلناه ترتيلا. وقال نبينا صلى الله عليه وسلم خير الناس من ينفع الناس. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்குரிய இந்த சபையின் தலைவர் அவர்களே, மற்றும் இந்த சபையை நடத்தக்கூடிய பாலக்கரை வட்டார ஜமாத் உலமா மற்றும் நானாமுனா பள்ளி நிர்வாகஸ்தர்கள், அது மட்டுமல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், நிர்வாகஸ்தவர்கள், மாணவர்கள் மற்றும் அறிஞர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் குறித்ததாக. ஹஜரத் காரி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், இன்னைக்கு சில பேர் தான் உலகத்தில் பார்க்குறோம், அவருடைய பேர் தெரியாது, பேர் அவருடைய பட்டம் தான் தெரியும். அதில் ஒரு நபர் தான் ஹஜரத் காரி சாப் அவர்கள். ஹஜரத் காரி சாப் தான் சொல்லப்படும், ஆனால் அவர் பேர் என்ன யாருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் பல ஆலிம்களுக்கு தெரியாது. பெரும் பெரும் ஆலிம்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு ஹஜரத்துடைய பேர் தெரியாது, காரி சாப்னு சொன்னா தான் தெரியும். அவரோட அசல் பேர் சுல்தான். ஆனால் இந்த திருச்சி இருக்கிறதே ஒரு 60 வருஷத்துக்கு முன்பதாக இருண்ட நிலையில் ஒளிவில்லாமல் இருந்தது. தாலீம் இல்முடைய சூழ்நிலை கிடையாது, தாவத்துடைய சூழ்நிலை கிடையாது, தஸ்கியா சூஃபியத்துடைய சூழ்நிலை கிடையாது. அந்த சூழ்நிலையை உருவாக்குனது எங்களுடைய ஆசான், எங்களுடைய ஹஜரத் அரபி அப்துல் சலாம் ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான். நீண்ட சரித்திரம். அவர்கள்தான் ஆரம்பமாக பேகம்பள்ளியில மக்தப் ஆரம்பித்தார்கள், இரவு நேர பாடத்தை ஆரம்பித்தார்கள், முதியோர் கல்வி ஆரம்பித்தார்கள். அதில் தான் காரிசா போன்றவர்கள், முஃப்தி லியாக்கத் அலி ஹஜரத் போன்றவர்கள், கபீர் ஹஜரத் போன்றவர்கள், சையத் நூர் ஹஜரத் போன்றவர்கள் எல்லாரும் அதிலே தயாரானவர்கள் தான். அவர்களே ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குறிப்பாக காரிசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துல் சலாம் ஹஜரத் அவர்கள் தேர்ந்தெடுத்து தன்னுடைய மகனாக ஆக்கினார்கள். ஹஜரத்தும் தன்னுடைய சொந்தம் சொருத்து, தன்னுடைய வீடு வாசல் சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தார்கள். இதுதான் பக்கத்தில் இருக்க ஹஜரத் அவருடைய வீடு வாசல் எல்லாம் ஜலால் குத்ரி தெரு அங்கதான் இருக்கிறது. தன்னுடைய சொந்தத்தையே விட்டார்கள். ஹஜரத் அப்துல் சலாம் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அனுப்பி
ஓத வைத்தார்கள். ஆரம்பமாக அவர்கள் நிசாமுத்தீன் மர்கஸ் நிசாமுத்தீன் ஹிஃப்ஸ் பண்ணார்கள். ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஹிஃப்ஸ் பண்ணார்கள் 3 வருஷம். அதற்கு பிறகு அதே டில்லியில் தஜ்வீதுல் குர்ஆன் என்பதாக ஒரு மதரசா இருந்தது. அங்கு 2 வருஷம் கிராத் படித்தார்கள். அந்த கிராத்தில் அஷர கிராத், யஹதா அஷர கிராத், 11 வகையான கிராத்தை ஓதினார்கள். அந்த கிராத்தை ஓதின காரணமாக தான் அவர்களுக்கு முழுமையாக காரி சாப் என்பதாக பட்டம் கொடுக்கப்பட்டது. அவருடைய 2வது பேர் உபைதுல்லா. ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துல் சலாம் ஹஜ்ரத் அவர்கள் சுல்தான் என்ற பெயரை மாற்றி உபைதுல்லா என்ற பெயர் வைத்தார்கள். அந்த பேரை யாருக்கு தெரியாது, அதிகமாக காரி சாப்னு சொன்னாதான் தெரியும். சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டால் ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது காரி ஹாதில் உம்மா என்பதாக. சிலருக்கு தான் அந்த பட்டம். அதே மாதிரி ஹதீஸ் கலையில் எடுத்து வரதா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஹாஃபிஸ் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மாதிரி தேவபந்துடைய நாசிர் நீண்ட நாளா நாஜராத காரி தய்யிப் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சில நபர்களுக்கு தான் அவருடைய பட்டத்தை சொல்லப்படுகிறது. அதே போன்ற நம்முடைய காரி சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பட்டத்தை சொல்லப்படுகிறது. அவர்கள் இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, நம்மளிடத்தில் மட்டும் காரி கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் காரியாக இருந்தார்கள். ஒரு சமயம் அவர்கள் சில கனவுகள் கண்டார்கள். ஒரு நாள் பார்க்கக்கூடிய சமயத்தில் 2 பெரியார்கள் வந்தார்கள். அவர்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அது யார் என்று சொன்னால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அது உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பேர் கூடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் வாங்க என்பதாக அங்கு சென்றார்கள். ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கிராத் ஓதுங்கள், கிராத் ஓதுங்கள் சொன்னார். அப்போ ஹஜரத் சொல்றாரு, ஹஜரத் நபியே உங்கள் மீது குர்ஆன் இறங்கியது, என்னை ஓத சொல்கிறீர்களே, இல்லை நீங்கள் ஓதுங்க நான் கேட்கணும் அப்படின்ட்டா. இதே மாதிரி தான் ஹஜரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உபை ஓது என்பதா. அப்போ அதே பதிலும் சொன்னார்கள். அதற்கு ஓதி காட்டினார்கள். பிறகு அவர்கள் சன்மானம் கொடுத்தார்கள். அப்போ ஹஜரத் காரி சாப் அவர்கள் இங்கு மட்டும் காரி இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலும் காரியாக ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள். அதற்கு காரி மட்டுமல்ல, தாயியாக இருந்தார். தாவத்துடைய வேலையில முழுமையாக தன்னை பணித்துக் கொள்ளக்கூடியவராக அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சமயத்தில் அவருடைய உஸ்தாத் அவர் கடைசியாக ஜலாலாபாத்தில் தான் ஓதி முடித்தார்கள். மிஃப்தாஹி, ஆனால் மிஃப்தாண்டா யாருக்கு தெரியாது, காரிசாப்னு சொன்னாதான் தெரியும். அங்கு ஒரு ஹஜ்ரத் இருந்தார்கள் அல்லாமா யாமின் சாப் என்பதாக. அவர் பேர் அல்லாமா, பெரிய முஃபஸ்ஸிர், பெரிய முஹத்தீஸ், பெரிய பயானி அந்த அந்த பகுதியிலேயே. அப்போ ஹஜ்ரத் சொன்னார்கள் நிசாமுத்தீனுக்கு வாங்க என்பதாக. அங்கே ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 மணி நேரம் பேசுகிறார்கள், பயான் செய்கிறார்கள். வந்து வாங்க என்பதாக கூப்பிட்டார்கள். அதற்கு அந்த அல்லாமா சொன்னார்கள் நான் பேசுறது அவர் பேசுகிறார், நானே இந்த பகுதியில் சிறந்த முஃபஸ்ஸிராக சிறந்த பையனாக இருக்கிறேனே அப்படின்னு இல்லை வாங்க ஹஜ்ரத் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒரு நாள் வந்துட்டார். அந்த அல்லாமா வந்து உட்கார்ந்தார் பயானில். இப்போ 1/2 மணி நேரம் 60 வருஷத்துக்கு முந்தி அப்போ நிசாமுத்தீன் மர்கஸ் பழைய மர்கஸ் இடையில தாட் போடுவார். மழையெல்லாம் பெஞ்சா தாட்டு வெடிக்கப்படும். ஹவுஸுக்கும் அந்த ஃபேன் செய்கிற இடத்துக்கு மத்தியில் அங்கே உட்காந்துருவாங்க. ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி யூசுப் ரஹ்மத்துல்லாஹுடைய ஃபேன் நடக்குது, மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. மழை சோடு பெய்யுது. அப்போ காரி சாப்பை இழுக்கிறார், வாங்க ஹஜ்ரத் பாரிஷ் ஜாப் வெட்டி விட்டார். வரவே இல்லை, மழை உழுது ஹஜ்ரத் தாக்குறார். ஃபேன் நடக்குது. பயான் 3 மணி நேரம் செஞ்சு முடிச்சாக மழையை நின்றுச்சு. அந்த அல்லாமா தொப்பு என்ன செஞ்சார், நனைஞ்சு போயிட்டார். நனைஞ்சு போன பிறகு திருப்பி இழுத்துட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து துவட்டி எல்லாம் செஞ்சு அதற்கு இப்படி இருக்கீங்க, பல வாங்கிக்கிட்டு வரலாமே போப்பா, நான் 50 வருஷம் தவ்சீர் நடத்துகிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் சொல்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் சொல்கிறேன். அதற்கு அதை சொல்கிறார் யூசுப் மௌலானா, அதே மூசா அலை சம்பவம் சொல்கிறாரு, அதே ஈசா அலை சம்பவம் சொல்கிறாரு. அது கிதாபில் இல்லை. அவர் சொல்கிற இல்ஹாமி விஷயம். அதனால் பாரிஷ் எப்படி அல்லாஹ் பரிஷ்வரியம் இறக்குறானோ அது மாதிரி இல்ஹாம் எனக்கு கிடைச்சி. இல்ஹாம் விஷயம் இது போன்று தாவத்தில் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். இதே போன்று இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். அது மதரசாவுடைய விஷயம். ஜாமியாவில் அதிகமான பில்டிங்கள் உண்டானது ஹஜ்ரத் சார்பாக தான். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் உடைய சாதகி
அதர் சொல்வார்கள், ஆலிம்களுக்கு 4 விஷயம் சொன்னார்கள். ஒரு ஆலிமாக இருந்தால் அவர் இமாமத் செய்யணும் அல்லது பாடம் நடத்தும். ஒன்று தரிசில் இருக்கணும், 2வது இமாமாக இருக்கணும், 3வதாக அவர் ஹத்தீபாக பயான் செய்யக்கூடியவராக இருக்கணும், 4வதாக கிதாபத் எழுத்தில் ஆற்றல் உள்ளவராக இருக்கணும். இந்த மாதிரி 4 பணிகளில் ஏதாச்சும் ஒரு பணி செய்யணும். இதை இமாமுடைய பணி என்பதாக சொன்னார்கள். அடுத்தபடியாக கடைசியாக ஹஜரத்துடைய அந்த குணங்கள்லேருந்து நம்ம படிச்சுக்கிற பாடம் 3 பாடங்களாக இருக்குது. ஹஜரத்துடைய சாதை, ஹஜரத்து சாதாரண நிலையில் இருந்தார்கள். நான் ஆரம்ப உஸ்தாதாக இருக்கும்போது பேகமல்லி தான் அருகஸாக இருந்தது. அங்கே 2 பேரும் டவுன் பஸ்லேயே வருவோம், டவுன் பஸ்லேயே போவோம், 2 பேரும் சேர்ந்து காந்தி மார்க்கெட்டு வாங்குவோம். இந்த மாதிரி சாதாரண நிலையில் இருந்தார்கள். 2வதாக அவர்களுக்கு 5 ஆம்பளை பிள்ளைகள், 5 பேர்களையும் ஹஜரத் ஆலிமா இருந்தார்கள். ஆம்பளை பிள்ளை 5 பேர்களையும் ஹாஃபிஸாக, காரியாக, ஆலிமாக ஆக்கினார்கள். இன்னைக்கு அந்த 5 பேர்களும் தர்ச ஹிதமத்தில் இருக்கிறார். இது போன்ற ஆலிம்களாக இருக்கக்கூடிய சமயம் நமக்கு அந்த சிந்தனையில் வர வேண்டும். அதே போன்று ஹஜரத் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்திகாமத்தாக தீனுடைய ஹிதமத் சென்றார்கள். அதே போன்று நம்மளும் ஹிதமத் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக ஹஸரத் கிப்லா அவர்கள் பெரிய அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி துஆ செய்வார்கள். கிட்டத்தட்ட 60 உலமாக்கள் நோட்டீஸில் பேர் இருக்கு. எல்லாத்துடைய பேர் சொல்லி துஆ செய்யணும்னு முடிவு செஞ்சிருந்தோம். ஆனால் 9:30 மணிக்கு ஜமாத் நடைபெற வேண்டும் என்று நிர்வாகம் பணித்திருந்தது. தவறுதலாக கொஞ்சம் அரை மணி நேரம் அதிகமாகிடுச்சு. இந்த நானாமுனா பள்ளியாசர் நிர்வாக பெருமக்களும் ஜமாத்தார்களும் அல்லாவுக்காக மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உஸ்தாதுமார்களை பற்றி பேசி எவ்வளவு சுருக்கமாக பேச முடியுமோ பேசியே எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அல்லாவுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மன்னிக்க வேண்டுமாய் ஹஸரத் அவர்கள் சுருக்கமாக பேசி இன்ஷா அல்லாஹ் துஆவோடு மஜ்லிஸை நிறைவு செய்வார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒவ்வொரு பேச்சாளர் பேச ஆரம்பிக்கும் போதும் மலக்குல் மௌத்து வந்து நிற்கிற மாதிரி பின்னாடி 2 பேர் 3 பேர் நின்று பேசுகிறவருடைய உயிரை வாங்கி விட்டாங்க. ஒன்று, நான் வந்த நேரத்தில் அதுக்கு பிறகு இருந்த மொத்த மஜ்லிஸ் இருக்கு கிட்டத்தட்ட 500லேருந்து 600 பேர் இருந்தாங்க. இடம் பத்தில் எல்லாம் வாங்க ரோட்டில் நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் பார்த்ததில் 400 பேர் இப்போவே மர்ஹூம் ஆயிட்டாங்க. அல்லாஹ் தாலா அவங்களுக்கு நீண்ட வயசை கொடுக்கணும், நல்ல ஹயாத்தை கொடுக்கணும். இனி கொஞ்சம் இருக்கிறவங்க பயந்துட்டு இருக்காங்க. இப்போ இவன்கிட்ட கொடுத்துருக்காங்க மைக்கு, அதுக்காகன்ட்டு சலாம் இங்கிட்டு நிற்கிறாரு, அவர் அசதுல்லா இங்கே நிற்கிறாரு, அவர் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், சுருக்கமாக ஹஜரத் சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், அப்படி எதுவும் நான் சொல்ல மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் பெரிய ஹஜரத் அரபி மௌலானா அப்துல் சலாம் ஹஜரத் அவர்களை பற்றியும் அவர்களுடைய உஸ்தாதுகளான அவர்களுடைய காலத்தில் இருந்த பெருந்தகைகளான அமீரே ஷரியத் மௌலானா அபு சவுத் அஹமத் சாஹிப் அவர்களை பற்றியும் அமானி ஹஜரத் அவர்களை பற்றியும் அவர்களுடைய உஸ்தாதாக இருந்த பானிய பாக்கியாத் முஜத்தித் ஜுனூப் அப்துல் வஹாப் ஆலா ஹஜரத் அவர்களை பற்றியும் அமீர் ஷரியத் அஷ்ரஃப் அலி ஹஜரத் அவர்களை பற்றி இது போன்ற இதுவரை சொல்லப்பட்ட பெரியார்களுடைய பெரியார்கள் இவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நான் ஆதரவிக்கிறேன். திருச்சி மாவட்ட ஜமாத் உலமா சார்பாக ஒரு தனி சிறப்பு கூட்டம் பகலில் நடத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போ எத்தனை பேர் மர்ஹூம் ஆயிட்டாங்களோ அவர்களும் அதில் வருவாங்க. அவர் மற்ற உலமாக்களையும் இன்ஷா அல்லாஹ் அதில் கூப்பிட்டுக்கொள்வோம். இங்கே பாவம் ரொம்ப சபரோடு இருந்தாங்க ஒரு 150 பேர், அதுலேயும் இப்போ 60 பேர் போயிட்டாங்க, 40 பேர் தான் இருக்காங்க அந்த கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் மீரா ஹஜரத் இருக்காங்களான்னு கேட்டேன். திருச்சி மாவட்ட ஜமாத் உலமா சார்பாக ஆரோக்கியமான நேரத்தில் பகலில் வைப்போம், 10லேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் நிம்மதியாக இன்ஷா அல்லாஹ் இந்த பெரியார்களை பற்றி பேசிக்கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம். இத்துடன் அந்த இது நோட்டீஸ் கொடுங்க. நோட்டீஸில் யாருடைய பெயர்கள்லாம் இருக்குதோ சில்சிலா வாசித்து துவா செய்கிறாங்கல்ல இது இல்லையா
இந்த சில்சிலாவில் யாருடைய பெயர்கள் எல்லாம் அச்சிடப்பட்டிருக்கின்றதோ, யாருடைய பெயர் விடப்பட்டிருக்கின்றதோ எல்லோருக்குமாக சேர்ந்து இப்போ துவா செய்து விட்டால் இதுவே மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும். விருப்பத்தோட தேட்டத்தோட இருக்கிற நேரத்தில் கொடுக்குற ரசமும் புதினா சட்னியும் என்ன ஒரு டேஸ்ட் தருமோ, திகட்ட விரும்பாத நேரத்தில் கொடுக்குற பாஸ்மதி ரைஸு பிரெட் ஹல்வாவை விட பெட்டர். அதனால் இப்போ ஓரளவு திகட்டி போயிடுச்சு. இப்போ நம்ம துவா செய்துக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா ஷஃபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா நபியினா ஷஃபீனா மௌலானா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம். صلاة وسلام تكون لك رضاه ولحق أداء دائمة بدوام ملك الله. اللهم أوصل ما قرأنا من كلامك العزيز هذه هدية كاملة ضعفا مضاعفة منك إلى روح سيدنا وسندنا وشفينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وإلى أرواح الأنبياء والصحابة والتابعين وتبع التابعين والشهداء والصالحين آمين. وإلى أرواح من نبيناهم خاصة وعامة في هذا المجلس. آمين. اللهم برد ملجانا وملجاهم ونور ضريحنا وضريحهم واجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان. آمين. ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفرة النيران. آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. கண்ணியமானவர்களே, 100க்கும் அதிகமான குர்ஆன்கள் ஓதப்பட்டு ஹத்தம்கள் முடிக்கப்பட்டு ஹஸரத் அவர்களிடத்திலே சொன்னோம். அதற்கு சேர்த்து ஹஸரத் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சரியாக தொழுகை 10:05க்கு நடைபெறும். இன்ஷா அல்லாஹ்.